இந்திய சினிமா உலகில் மிக பிரபலமான புகழ்பெற்ற பழம்பெரும் நடிகையாக திகழ்ந்தவர் சாவித்ரி. இவர் திரைப்பட நடிகை மட்டுமில்லாமல் இயக்குனர், தயாரிப்பாளர் என பன்முகம் கொண்டு விளங்கியிருந்தார். தெலுங்கு, கன்னடம், இந்தி என பிற மொழிகளிலும் 320க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறார். இவருடைய நடிப்பையும் குணங்களையும் உணர்ந்த கவிஞர் கண்ணதாசன் அவருடைய சிந்தனையில் இவருக்காக பாடல் வரிகள் கூட எழுதியிருந்தார். 1000ல் ஒருத்தியம்மா நீ, உலகம் அறிந்திடாத பிறவியம்மா நீ, பார்வையிலேயே குமரியம்மா, பழக்கத்திலேயே குழந்தையம்மா என்ற பாடலை பாடியிருந்தார். ஆம், சாவித்ரி 1000ல் இல்லை, கோடான கோடிகளில் ஒருத்தியாக இருந்தார். தமிழ் திரையுலகில் 1950 மற்றும் 60களில் சுண்டி இழுக்கும் தனது அழகு மற்றும் நடிப்பால் ரசிகர்களை கட்டி போட்டவர் நடிகை சாவித்ரி. ஒரே நேரத்தில் தமிழ், தெலுங்கு, மலையாளம் என பலதரப்பட்ட மொழிகளில் நடித்து புகழ்பெற்ற அவரது அந்திம காலம் மிக சோகமான ஒரு திரைப்படத்திற்கான கதை போன்று கண்ணீரை வரவழைப்பவை. வெற்றிகரமான நடிகையாக உலா வந்து தேர்ந்த நடிகையான சாவித்ரி நடிப்பு தொழிலில் தன் சம்பாத்தியத்தில் வாங்கி குவித்த பங்களாக்கள், கார்கள், நகைகள் என அனைத்தையும் எதிர்காலத்தில் தன் பலகீனங்களால் இழந்து வீதிக்கு வந்தவர். தெலுங்கு திரையுலகில் இன்றும் கதாநாயகர்களுக்கு நிகரான மரியாதையுடன் அணுகப்படும் நடிகை சாவித்ரி. ஆந்திர மாநிலம் விஜயவாடாவில் நடுத்தர குடும்பம் ஒன்றில் பிறந்த சாவித்ரிக்கு நடிப்பின் மீது ஆசை. அதற்காக சென்னை வந்த அவருக்கு கிடைத்ததெல்லாம் சிறு சிறு வேடங்கள். பிரபல ஜெமினி நிறுவனம் தங்களின் அடுத்த படத்திற்கு கலைஞர் தேர்வு நடத்துவதாக கேள்விப்பட்டு சென்றவருக்கு ஏமாற்றம். அவரது பேச்சும் நடிப்பும் அங்கிருந்த நிர்வாகிக்கு திருப்தியை தராததால், ஏமா நீ எல்லாம் நடிக்க வந்த என நக்கலாக கேட்கிறார். எரிச்சலுடன் அங்கிருந்து வெளியேறிய சாவித்திரிக்கு தெரியாது, நடிப்பு வரவில்லை என தன்னை வெளியேற்றிய அந்த நிர்வாகிதான் பின்னாளில் தனக்கு கணவராக வரப்போகிறார் என்று. வாழ்வின் சுவாரஸ்யங்களும் விதியின் விளையாட்டுகளும் அரிதாக எப்போதாவது கைகோர்க்கிற சந்தர்ப்பங்கள் இவைதான். சிஸ்டா பூர்ணிமா சாஸ்திரிகளிடம் இசையும் நடனமும் கற்று தேர்ந்தார். மேடை ஏறினார், நடனமும் ஆடினார். அந்த நடனத்தில் நளினமும் நடிப்பும் ஒளிர்ந்து ஜொலித்தன. இயக்குனர் எல்.பி. பிரசாத் இயக்கத்தில் நாகிரெட்டியின் தயாரிப்பில் NT ராமராவுடன் கல்யாணம் பண்ணிப்பார் எனும் படத்தில் அறிமுகமானார் சாவித்ரி. தமிழிலும் தெலுங்கிலும் மிகப்பெரிய வரவேற்பு அவருக்கு கிடைத்தது. எல்.வி. பிரசாத் இயக்கிய ஒரு படத்திற்கு 2ஆம் கதாநாயகி வேடம் தரப்பட வேறு வழியின்றி அதை ஏற்றுக்கொண்ட சாவித்ரிக்கு படத்தின் முக்கிய நடிகையால் அதிர்ஷ்டம் அடித்தது. முதல் 2 நாட்கள் படப்பிடிப்பிலேயே இயக்குனருக்கும் முக்கிய கதாநாயகிக்கும் முட்டிக்கொள்ள படம் பாதியில் நின்றது. இயக்குனர் ஒரே முடிவாக 2வது கதாநாயகியை முதல் நாயகியை ஆக்கினார். என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, யோசிச்சு முடிவெடுத்திருக்கலாம் என இயக்குனருக்கு தூபம் போட்டனர் உடன் இருந்தவர்கள். எல்.வி. பிரசாத் தெளிவாக இருந்தார், சாவித்ரி தான் தன் படத்தின் நாயகி என்பதில். படம் வெளியான போது படத்திலிருந்து கலந்து கொண்ட நடிகைக்கு மனதளவில் நன்றி சொன்னார் இயக்குனர். அத்தனை அற்புதமாக காதல், குறும்பு, கோபம், தாபம் என அத்தனை பக்கங்களிலும் அசத்தி இருந்தார் சாவித்ரி. எல்.வி. பிரசாத் முதல் நடிகையிடமிருந்து எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பான நடிப்பை திரையில் தெரிக்க விட்டிருந்தார் சாவித்ரி. மிஸ்ஸியம்மா என்ற அத்திரைப்படம் திரையிட்ட இடங்களில் திருவிழா கூட்டம். ஒரே நாளில் புகழின் உச்சத்திற்கு போனார் சாவித்ரி. அடுத்த 20 வருடங்கள் அவரது கார் போர்ட்டிகோ தயாரிப்பாளர்களால் நிறைந்தே இருந்தது. அந்த உச்சத்தை அவர் தக்க வைத்துக் கொண்டாரா என்பதில்தான் விதியின் விபரீதமான விளையாட்டு இருந்தது. சினிமா நட்சத்திரங்களுடைய காதல் கல்யாணம் என்ற வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் சாவித்ரி ஜெமினி கணேசன் ஜோடியின் பெயரும் கட்டாயம் நினைவில் வரும். மனம் போல் மாங்கல்யம் படத்தில் நடிப்பதற்காக சாவித்ரி வரும்போது அவருக்கு தமிழ் கற்றுக் கொடுத்தது ஜெமினி கணேசன் தான். சாவித்ரிக்கு அப்போது 16 வயது. ஜெமினியின் நாசுக்காக பழகும் விதம் அவரை ஈர்த்து விடுகிறது. அதுதான் பின்னாளில் காதலாக மலர்கிறது. மிஸ்ஸியம்மா திரைப்படம் சாவித்ரியின் திரையுலக வாழ்க்கையில் மட்டுமல்ல, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. படம் முடியும் தருவாயில் சாவித்ரி படத்தின் கதாநாயகன் ஜெமினி கணேசன் மீது உண்மையிலேயே காதல் வயப்பட்டிருந்தார். இத்தனைக்கும் ஜெமினி ஏற்கனவே மனமானவர். காதலுக்கு தான் கண்ணில்லையே. படம் வெளியாகி சில மாதங்களில் தம்பதிகளாயினர். மிஸ்ஸியம்மா தந்த புகழால் அடுத்தடுத்த படங்களில் ஒப்பந்தம் செய்யப்பட்டார் சாவித்ரி. இவரின் முகமே வசீகரம், கண்களே கதை பேசும். அவரின் உச்சரிப்பு தமிழகத்திலேயே பிறந்து வளர்ந்ததான உணர்வை நமக்குள் ஏற்படுத்தும். ஒரு வார்த்தை கூட, ஒரு எழுத்து கூட பிசிறின்றி அச்சர சுத்தமாக தமிழில் அழகுற பேசுகிற வித்தை தான் சாவித்ரி எனும் நடிகையின் விந்தைகளில் ஒன்று. மிகப்பெரிய எழுத்தாளரான சரத் சந்திர சட்டர்ஜியின் கதையை மிக பிரபல இயக்குனர் வேதாந்தம் ராமையா இயக்கினார். இதில் நாகேஸ்வர ராவ்
நாயகனாக நடித்தார். சாவித்திரி தான் நாயகி. 1953ஆம் ஆண்டு வெளிவந்தது தேவதாஸ் படம். சாவித்திரியை எல்லாரும் பார்வதி எனும் கதாபாத்திரமாகவே பார்த்தார்கள். திரையில் இவருடைய நடிப்பை பார்த்த ரசிகர்கள் கண்ணீர் விட்டார்கள். இந்த படம் வெளியாகி 70 வருடங்களாகிவிட்டன. ஆனாலும் தேவதாஸ் எனும் காதலில் தோற்ற காவியம் நம் மனதில் வெற்றி கொடி பறக்க கம்பீரமாக இருக்கிறது. காதலின் அடையாள படமாக தேவதாஸ் எப்படி திகழ்ந்ததோ அப்படிதான் இயக்குனர் சந்தான பாரதியின் தந்தை சந்தானம் தயாரித்து சிவாஜியுடன் நடித்த பாசமலர் அண்ணன் தங்கை பாசத்தை நம் கண்முன்னே நிறுத்தியது. படம் பார்த்த ரசிகர்கள் தங்களின் அண்ணனாகவே சிவாஜியையும் தங்களுடைய உடன் பிறந்த சகோதரியாகவே சாவித்திரியையும் பார்த்தார்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக எத்தனையோ நடிகைகள் நடித்திருக்கிறார்கள். அந்த நடிகைகளுக்கெல்லாம் இப்படியாக ஏதோ ஒரு அடைமொழி பெயர் கிடைத்திருக்கிறது. ஆனால் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு இணையாக 2 நடிகையருக்கு மட்டுமே அப்படி ஒரு அடைமொழி கிடைத்தது. ஆட்சி என்று கொண்டாடப்படும் மனோரமாவை பொம்பள சிவாஜி என்று சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். நடிகர் திலகம் சிவாஜிக்கு இணையாக நடிகையர் திலகம் என்று இன்றைக்கும் சாவித்திரியை புகழ்ந்துட்டு வரோம். பாசமலர் படத்தில் ஒரு பக்கம் அண்ணன் மீதான பாசம், கணவர் மீதான காதல், கணவரின் குடும்பத்தார் செய்யும் சூழ்ச்சி என்று சகலத்தையும் பொறுத்து கொண்டு துக்க இயக்கங்களை தோற்றுவிட்ட தன் வாழ்வை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமான பாவனைகளால் நமக்கு உணர்த்தி நம்மை உலுக்கி எடுத்து விடுவார் சாவித்திரி. வசனகர்த்தா ஆரூர்தாஸ் மீது ஜெமினிக்கும் சாவித்திரிக்கும் தனி மரியாதை. சிவாஜி அண்ணன் படத்துக்கு வசனம் எழுத வாய்ப்பு கிடைச்சா போதும் ஓஹோன்னு வந்துரும் தாசண்ணே என்று சொன்னதுடன் இல்லாமல் சிவாஜியிடம் ஆரூர்தாஸை அழைத்து கொண்டு அண்ணன் இவர் நல்ல வசனம் எழுதுறாருன்னு என்று சிபாரிசு செய்து பாசமலர் படத்தில் எழுதும் வாய்ப்பை ஆரூர்தாஸுக்கு வழங்கி கொடுத்தார்கள் ஜெமினியும் சாவித்திரியும். 1957ஆம் ஆண்டு வெளியான மாயா பஜார் SV ரங்கராவுக்கும் கல்யாண சமையல் சாதம் பாடிய திருச்சி லோகநாதனுக்கும் மட்டும் பெயர் பெற்று தரவில்லை. சாவித்திரியின் நடிப்பை கண்டு மிரண்டு போனார்கள் ரசிகர்கள். தெலுங்கிலும் தமிழிலும் வந்த இந்த படத்தில் அப்படி ஒரு மாயாஜால நடிப்பை வழங்கியிருப்பார் சாவித்திரி. சிவாஜியின் 100வது படம் நவராத்திரி. இது சிவாஜிக்காக எடுத்த படமா சாவித்திரிக்காக எடுத்த படமா என்று குழம்பைத்தான் போவோம். அந்த அளவுக்கு இருவரும் சரிசமமாக போட்டி போட்டுக்கொண்டு கலக்கி எடுத்திருப்பார்கள். சாவித்திரியின் திரைவாழ்வில் ஆகச்சிறந்த படங்கள் எனும் நீண்ட பட்டியலில் நவராத்திரிக்கு தனி இடம் உண்டு. இது மட்டுமில்லாமல் நிஜ வாழ்க்கையில் காதல் கணவருக்காக அவர் கட்டிய வீட்டில் இருந்த நீச்சல் குளத்தை அதே காதலுக்காக உடைத்து நொறுக்கிய சம்பவமும் சாவித்திரி வாழ்க்கையில் நடந்திருக்கிறது. அந்த நீச்சல் குளத்தை கட்டிய விதத்தில் வாஸ்து சரியில்லை, அதனால்தான் உங்களுக்கும் கணவருக்கும் இடையில் பிரச்சனைகள் வருகின்றன என்று ஜோதிடர் ஒருவர் சொல்ல, மறுநாளே அத்தனை காலம் குழந்தைகளுடன் ஆனந்தமாக ஆடி பாடிய அந்த நீச்சல் குளத்தையே இடித்து மூடியிருக்கிறார். அந்த அளவுக்கு கணவர் மேல் காதல் கொண்ட மனைவியாக இருந்திருக்கிறார் நடிகையர் திலகம். தேனிரவு பட ஷூட்டிங்கில் ஓஹோ எந்தன் பேபி பாடல் ஒத்திகையின் போது நடிகை வைஜெயந்தி மாலா ஜெமினியின் மீது விளையாட்டாக காலால் தண்ணீரை வாரியெடுத்து விளையாடியிருக்கிறார். அப்போது ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்த சாவித்திரி வைஜெயந்தி மாலாவிடம் பெரிதாக சண்டை போட்டிருக்கிறார். இந்த மாதிரி சம்பவம் பல படங்களுடைய ஷூட்டிங்கின் போதும் நடந்திருக்கிறது. கணவர் விஷயத்தில் தான் ஒரு மகா நடிகை என்பதை மறந்து சராசரி பெண்ணாகத்தான் இருந்திருக்கிறார் சாவித்திரி. இதனைத் தொடர்ந்து அவர் தயாரித்த படங்கள் நஷ்டம், படுநஷ்டம் என தயாரிப்பு நிர்வாகிகளிடமிருந்து தகவல் வந்தது. தியேட்டரில் கூட்டம் அலைமோதினாலும் சாவித்திரியின் நம்பிக்கை உகந்த நபர்கள் அதை மறைத்து நஷ்ட கணக்கை காட்டி சாவித்திரியை நிம்மதி இழக்க செய்தனர். இதனிடையே படம் தயாரிப்பது நமக்கு வேண்டாத வேலை என்ற அறிவுரை சொல்லியதால் சாவித்திரிக்கும் ஜெமினி கணேசனுக்குமான உறவில் பிணக்கு உருவாகி இருந்தது. சேர்ந்து வாழ்கிறார்களா பிரிந்து வாழ்கிறார்களா என ஊடகங்கள் குழப்பம் அடையும் அளவுக்கு நிலை இருந்தது. குழந்தைகளை பார்க்க மட்டுமே ஜெமினி சாவித்திரி வீட்டுக்கு வந்து போய் கொண்டிருந்தார் என பத்திரிகைகள் பரபரப்பாய் எழுதி கொண்டிருந்தன. தொடர் தோல்வி, காதல் கணவரின் பிரிவு, பண நட்டம் இவற்றெல்லாம் நிம்மதி இழந்த சாவித்திரி மதுவை நாட ஆரம்பித்தார். உடல்நிலை சீர்கெட்டது. போதாக்குறைக்கு வருமான வரி பிரச்சனையால் தீநகர் அபுபுல்லா சாலையில் பார்த்து தான் கட்டிய வீடு ஜப்தி செய்யப்பட்டது என அடுத்தடுத்த அதிர்ச்சிகள் சாவித்திரி என்ற சகலகலா வள்ளியை நிரந்தரமாக போதையின் பிடிக்கு இழுத்து சென்றது. அதுவே அவரை மரணம் வரை அழைத்து சென்றிருக்கிறது. மனைவி என்ற அங்கீகாரத்தோடு ஜெமினியின் சொந்த வீட்டிலிருந்து இறுதி ஊர்வலம் நடந்தது சாவித்திரிக்கு மட்டுமே. எல்லாரையும் காப்பாற்றிய ஒருவன் கடைசி காலத்தில் தன்னை தானே காப்பாற்றிக் கொள்ள முடியாதவனாகி விடுவான் என்று பீட்டர் பிரிங்கிள் என்ற புத்தகம் சொல்கிறது. அது சாவித்திரிக்கு பொருந்தி போனது.